டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரப்போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக February 26ல நடந்த ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல தமிழ்நாட்டின் கவனம், அப்புறம் தேசிய பொருளாதாரம், முக்கிய அரசாங்க திட்டங்கள், அரசியல் மற்றும் நிர்வாகம், கடைசியா கலாச்சாரம் அண்ட் அறிவியல்னு ஒரு ரவுண்ட் அப். உங்க நோட்ஸ்க்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது நம்ம மாநிலம் தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள். முதல்ல நம்ம பார்க்கறது தென்பெண்ணை ஆற்று நீர் தகராறு. இது தமிழ்நாடு கர்நாடகா இடையில ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை. உங்க தேர்வுல இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான உறவுகள், நீர் மேலாண்மை மாதிரியான தலைப்புகள்ல இதுல இருந்து கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்பெண்ணையோட துணையாறுகள்ல கர்நாடகா அணைகள் கட்டினதுதான். தமிழ்நாடு என்ன சொல்றதுன்னா, 1892ல போட்ட மெட்ராஸ் மைசூர் ஒப்பந்தப்படி எங்க கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும்னு வாதிடுறாங்க. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மத்திய அரசு ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட நீங்க பரீட்சைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைக்கான சட்ட அடிப்படை, அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான ஆற்று நீர் தகராறு சட்டம் 1956. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரி, தென்பெண்ணை ஆற்று பிரச்சனையிலிருந்து அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா, 2027ல வரப்போற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இதுதான் இந்தியாவோட முழுமையான டிஜிட்டல் சென்சஸ். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அதிகாரிகள் இதுல ஈடுபட போறாங்க. ஜூன் ஜூலை 2027ல வீடு வீடா கணக்கெடுப்பு ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நாமளே ஆன்லைன்ல போய் நமக்கு சுய கணக்கெடுப்பு செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் சுமார் 33 கேள்விகள் கேட்பாங்க. இந்த மொத்த வேலையும் பாத்துக்கிறது நம்ம பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம்தான். ஓகே, தமிழ்நாட்டில இருந்து இப்போ தேசிய அளவுல நடந்த பொருளாதார நிகழ்வுகளை பார்க்கலாம். குறிப்பா பட்ஜெட் மற்றும் நிதி ஆணையம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸ்கிரீன்ல 41% அப்படின்னு ஒரு நம்பர் பாக்குறீங்க. இது என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மத்திய அரசுக்கு வர்ற மொத்த வரி வருமானத்துல 41% மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு 16வது நிதி ஆணையம் பரிந்துரை செஞ்சிருக்கு. இது 2026லேருந்து 2031 வரைக்கும் நடைமுறையில இருக்கும். இந்த நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் வெறும் வரி பகிர்வோட நிக்கல. பாருங்க, மாநிலங்களுக்கு 41% பங்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம பேரிடர் மேலாண்மைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தனியா மானியம் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளோட நிதி பற்றாக்குறையை எப்படி குறைக்கலாம்னு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, இனிமே வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு முழுமையான நிதி திட்டம் மாதிரி. அடுத்து 2026-27 மத்திய பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ். இந்த பட்ஜெட்டோட முக்கிய நோக்கமே உற்பத்தி, உள்கட்டமைப்பு, அப்புறம் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறது தான். பாருங்க, நாடு முழுக்க 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம தென்னிந்தியாவுக்கு குறிப்பா ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு வழித்தடங்களும் அடங்கும். இது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம கார்பன் மாசுபாட்டை குறைக்க 20,000 கோடியும், இறக்குமதியை குறைக்க 3 புதிய கெமிக்கல் பார்க்குகளும் அறிவிச்சிருக்காங்க. சரி, பட்ஜெட் அறிவிப்புகளை பார்த்தாச்சு. இப்ப இந்த பட்ஜெட் மாதிரியே தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான சில அரசாங்க திட்டங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கோபர்தன் திட்டம். இதோட பேரிலேயே இருக்கு, கோபர்னா மாட்டுச் சாணம். மாட்டுச்சாணம் மாதிரியான கரிம கழிவுகளை செல்வமாவும் ஆற்றலாவும் மாத்துறதுதான் இந்த திட்டம். இது தூய்மை இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதி. இதனால கிராமங்களும் சுத்தமாகும், விவசாயிகளோட வருமானமும் அதிகமாகும். ஒரு கல்லுல 2 மாங்கா மாதிரி. அடுத்ததா DNRLM 2.0. இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். குறிப்பா கிராமப்புற ஏழை பெண்களை சுய உதவி குழுக்களா, அதாவது SHGஸா உருவாக்கி அவங்களுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்து நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர்றதுதான் இதோட நோக்கம். இப்போ இது தன்னோட 2வது கட்டத்துல இருக்கு. இந்த திட்டத்தோட முதுகெலும்பே இந்த சுய உதவி குழுக்கள் தான். அடுத்து ஞான் பாரதம் முயற்சி. நம்ம நாட்டோட பழமையான கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இது. இதுக்கு ஒரு 5 படிநிலை அணுகுமுறை இருக்கு. முதல்ல எங்கெல்லாம் இந்த கையெழுத்து பிரதிகள் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். 2வதா அதையெல்லாம் பாதுகாத்து நிபுணர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். 3வதா டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கணும். 4வதா அதுல இருக்கிற பழங்கால அறிவை மொழிபெயர்த்து புரிய வைக்கணும்.
கடைசியா இந்த கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சி செஞ்சு புத்தகங்களா வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஒரு முழுமையான திட்டம் இல்லையா? ஓகே, திட்டங்கள் பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம கவனம் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் பக்கம் திரும்ப போகுது. உங்க பாலிட்டி பேப்பருக்கு ரொம்பவே முக்கியமான சில அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல தேசிய ஒருமைப்பாட்டு மன்றம். இதோட நோக்கம் பேர்ல இருக்கிற மாதிரியே தேசிய ஒருமைப்பாட்டையும் மத நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கிறது தான். இதுல பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு அட்வைசரி பாடி தான். அதாவது இவங்களோட பரிந்துரைகள் சட்டப்படி கட்டாயம் இல்ல. சுகமான விஷயம் என்னன்னா, 2013க்கு அப்புறம் இந்த மன்றத்தோட கூட்டமே நடக்கல. அதனால இப்போ இத மறுபடியும் செயல்பட வைக்கணும்னு குரல்கள் எழுந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நிதி ஆணையம் பத்தி பார்த்தோம் இல்லையா? அது எப்படி செயல்படுது, அதோட அதிகாரம் என்னங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை. இந்திய அரசியலமைப்போட 280வது பிரிவு தான் நிதி ஆணையத்தை நிறுவியிருக்கு. அதனால தான் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. இதனால அவங்க சொல்றது வெறும் ஆலோசனை தான் என்றாலும் அதுக்கு அவ்ளோ வெயிட் இருக்கு. சரி, பாலிட்டி எல்லாம் பார்த்து கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வருவோம். கலாச்சாரம், அறிவியல்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட இந்த செஷனை முடிக்கலாம். இங்க பாக்குறது குஜராத்ல கிடைச்ச பகவான் புத்தரோட தேவ்னிமோரி புனித பொருட்கள். இது இப்போ இலங்கையில காட்சிக்க வைக்கப்பட போகுது. இது வெறுமோ ஒரு கண்காட்சி இல்ல, இதுதான் கல்ச்சுரல் டிப்ளமசி. அதாவது பொதுவான பௌத்த பாரம்பரியத்தை வச்சு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை இன்னும் வலுப்படுத்துற ஒரு முயற்சி. அந்த புனித பொருட்கள் இருந்த பெட்டகத்துல பிராமி எழுத்துல இப்படி ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, தசபால ஷரீர நிலையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தரின் உடல் புனித பொருட்களின் உறைவிடம்னு அர்த்தம். இதுதான் அந்த பொருட்கள் புத்தரோடதான உறுதியான சான்றா அமைஞ்சது. எவ்வளவு பெரிய வரலாற்று தகவல் பாருங்க. 2026 கிராமி விருதுகள்ல சில பெரிய ஆச்சரியங்கள் நடந்துச்சு. நம்ப முடியுதா? திரைப்பட இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் முதல் முறையா கிராமி ஜெயிச்சு EGOT பட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தலாய் லாமாவுக்கும் முதல் கிராமி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட ஒரு K-pop குழு முதல் முறையா ஒரு பெரிய விருதை வாங்கியிருக்கு. இது அந்த இசைக்கே ஒரு வரலாற்று தருணம். கடைசியா பேட் பன்னிக்கு ஆல்பம் ஆஃப் தி இயர் விருது கிடைச்சது. கடைசியா ஒரு அறிவியல் அப்டேட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு 1915லே சொல்லப்பட்ட தியரி இது. அதாவது ஈர்ப்பு விசைன்றது நிறை மற்றும் ஆற்றலால வளைக்கப்பட்ட வெளி நேரம்தான் அப்படின்னு சொன்னாரு. 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா சமீபத்துல கரும் துளைகள்ல இருந்து வந்த ஈர்ப்பலைகளை வச்சு செஞ்ச ஒரு சோதனையில இந்த தியரி மறுபடியும் ரொம்ப சரியா இருக்குன்னு நிரூபணமாகியிருக்கு.